நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட் சி வாட் ஹேப்பன் எஸ்டர்டே. நேற்று ரொம்பவுமே ஒரு இவென்ட்ஃபுல்லான டே, நமக்குலாம் ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். மார்க்கெட் செம்ம ரெட்டா க்ளோஸ் ஆனாலும் ஆர்பிஐ, அதுவும் ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த் தாஸ் சடனா ஒரு 2 மணிக்கு நான் மீட்டிங் வைக்கிறேன் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பல விஷயம் புரிஞ்சிருச்சு போல. அதாவது விலைவாசினா ஏறிடுச்சாமா, பெட்ரோல் விலை, டீசல் விலை, உங்களுக்கு காய்கறிலாம் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சுன்னு ஆர்பிஐக்கே புரியுற அளவுக்கு ஏறிடுச்சு அப்படிங்கிறது தான் சொல்லணும். அதனால அவங்க சடனா நேத்து மீட்டிங்கை போட்டு 40 பிபிஎஸ் ரேட் ஹைக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இன்னுமே கார்பரேட்ஸ்லாம் கடன் வாங்கணும்னா அவங்களுக்கு லோனோட விலை கொஞ்சம் ஜாஸ்தியாகும், இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி பே பண்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே எடுத்த லோன் வச்சு அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டிருப்பாங்க, அதுல இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் பே பண்ற மாதிரி வரும். மெயினா ஆட்டோ செக்டர், அதாவது கார் மேனுஃபேக்சரர்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ், அவங்களோட லெண்டிங்ல எல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும், அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ரியல் எஸ்டேட் செக்டரும் நிறைய ப்ராப்ளம் வரும். ஏன்னா அவங்க ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கும் போது பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வாங்கியிருப்பாங்க, அதை வச்சு கால்குலேஷன் போட்டு ப்ராஃபிட் மார்ஜின் கொடுத்துருப்பாங்க. வேறஸ் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆனதுனால அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் அடி வாங்கும், சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். வெல், மார்க்கெட்க்கு வேணா இது ஒரு பேட் நியூஸா இருக்கலாம், பட் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நார்மல் லைஃப் லீட் பண்றதுக்கு இந்த ரேட் ஹைக் வாஸ் வெரி மச் ரிக்வயர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரேட் ஹைக் முன்னாடியே பண்ணிருக்கணும். ஆர்பிஐ ஏன் பண்ணலன்னு கேட்டா சிம்பிள் ரீசன் தான், யூஎஸ் காரம் பண்ணல. யூஎஸ் காரம் பண்ணாதான் எதுவுமே இந்தியால பண்றாங்க. அந்த மாதிரி யூஎஸ் நேத்து என்ன பண்ணிருக்குன்னா ஒரு 50 பிபிஎஸ் அவங்களும் அவங்களோட ரேட்ஸை ஹைக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் சடன்லி புரிஞ்சிருச்சு தட் ரேட்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, கொரோனாட எஃபெக்ட் இப்பதான் வருதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சு 50 பிபிஎஸ் அவங்களும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வெல், யூஎஸ் மார்க்கெட் ரியாக்ட் ஆன விதம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. மேபி அங்க பெட்டரா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் நாஸ்டாக் வாஸ் அப் பை 400 பாயிண்ட்ஸ், டவ் ஜோன்ஸ் வாஸ் ஆல்சோ அப் சம்வேர் அரவுண்ட் 900 பாயிண்ட்ஸ். யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ரெட்டா தான் க்ளோஸ் ஆச்சு, ஆனா பெரிய ரேட் ஒன்றும் கிடையாது. வெல், ஆன் த பேக் ஆஃப் யூஎஸ் மார்க்கெட் SgxNifty பாசிட்டிவா ஓப்பன் ஆகி மார்னிங் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க சார்ட்ஸ்ல பார்த்தாலும் தெரியும், இந்த 6:30க்கு ஓப்பன் ஆயிட்டு ஓரளவுக்கு அது ஃபிளாட்டா தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. வேற நேத்து நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லாவே ஒரு ஹைக் கிடைச்சது SgxNiftyக்கு. வெல், அதர் ஏஷியன் மார்க்கெட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரீன்ல தான் இருக்கு அண்ட் ஃபியூ ஆர் இன் ரெட். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மிக்ஸ்டு ஓப்பனிங் ஃபார் நிஃப்டி. தட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட். வெல், இந்த லெவல் கீழே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்க சப்போர்ட் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி லெட் திஸ் வீக் பாஸ், அதாவது இந்த வீக் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இதுக்கு கீழே நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா we will have to find a support. கீழே என்ன இருக்குது, எங்க சப்போர்ட் இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும். வெல், நான் வீக்லி சார்ட்ல வச்சு காமிக்கிறேன். வீக்ல வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைன் போட்டதுக்கு அப்புறம், அதாவது நம்ம சப்போஸ் ஒன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வீக்கு கீழே போய் க்ளோஸ் ஆக போகுது. பட் வீக் இன்னும் முடியல, இட்ஸ் ஒன்லி Thursday. இன்னைக்கும் நாளைக்கும் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஆஃப்டர் தட் மேபி ஆன் த வீக்கெண்ட் வி வில் ஃபைண்ட் நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு ட்ரேட் பண்ணுவோம். இன்னைக்கும் we don't have much of trade left. எதுவும் ட்ரை பண்ணாதீங்க மார்க்கெட்ல. ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் மோஸ்ட் ப்ராபப்லி ஆக்டிவா இருந்து கேம் மேலேயும் கீழேயும் கொண்டு போவாங்க. எந்த அளவுக்கு மேல போதோ அந்த அளவுக்கு கீழே வரும், இல்ல ஓப்பனிங்லேயே கீழே போச்சுன்னா திருப்பி மேல வரும். அந்த மாதிரி தான் நிஃப்டி இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ டோன்ட் ட்ரை யுவர் லக் வித் ஆப்ஷன் பையிங். ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்ப்போம், லெவல்ஸ் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல வேணா பை பண்ணுவோம். பேங்க் நிஃப்டிக்கும் அதுதான். ஏற்கனவே நம்ம வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம் காஸ்ட்டுக்கு வந்திருக்கும். நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணலைன்னா காஸ்ட்டுக்கு வந்திருக்கும். ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் கீழே கூட இருக்கும். பட் வி டோன்ட் ஹேவ் டு வரி, வில் ஹேவ் எனஃப் சப்போர்ட் இன் ஸ்டாக்ஸ். நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டலாவும் டெக்னிக்கலாவும் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால ஒன்ஸ் மார்க்கெட் லைட்டா ரெக்கவர் ஆகும்போது ours will be the first stocks to gain points. நம்ம சீக்கிரம் ப்ராஃபிட்ஸ் பார்ப்போம். ஸோ இஃப் யூ ஆல்ரெடி ஹோல்ட் சம் ஸ்டாக்ஸ், இன்னும் கொஞ்சம் வாங்குறதுக்கான ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, டேர்ன் ஆகும்போது ஐ அப்டேட், யூ கேன் பை. வேற நல்ல நியூஸ் ஏதாவது ஸ்டாக்ல வந்து பை பண்ற மாதிரி இருந்துச்சுனாலும் ஐ அப்டேட் இன் அதர் ஷார்ட் வீடியோஸ். டில் தென், தேங்க்யூ.